வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேன் சேனல். இன்றைக்கி டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஓல்ட் ஸ்பைசஸ், சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு கல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், தக்காளி, ஒரு 3 புதினா, 3 இலை புதினா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக கிளறி விடுங்க. தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லாக அது அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஃப்ரை பண்ண பிறகு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே நல்லா அதை வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கணும். வெங்காய, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓல்ட் ஸ்பைசஸோட ஃப்ளேவர் வரும். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு வீட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு. இப்போ சிக்கன் வந்து 1/4 கிலோ, 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா அந்த தேவையான அளவு நீங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 1/2 கிலோக்கு கம்மியான சிக்கன் தான் எடுத்தேன் குழம்புக்குன்னு. அது வந்து நான் 1.5 ஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நீங்கள் வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விடுங்க தண்ணியோடு சேர்த்து. பிறகு தேவையான அளவு நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாத்தூளோட வாசனை நல்லா போகணும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த கறியோட சிக்கனோட நல்லா வெந்து வரணும். நல்லா வந்த பிறகு நல்லா கொதிச்சுட்டு கறியும் நல்லா வெந்துடும். பிறகு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்படி தேங்காய் பேஸ்ட்னா, தேங்காய் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவல், அது கூட ஒரு 3 முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துட்டு நல்லாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது நல்லா கொதி வந்த பிறகு இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.